மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் செடிகள் எடுத்து வெயில்ல வச்சுட்டேன். வாரத்துக்கு 2 தடவை இன்டோர் பிளான்ட்ஸ வெயில்ல எடுத்து வச்சா தான் நல்ல குரோத் கிடைக்கும். மார்னிங் கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள், கோலம் போடுறது, வாஷிங் மிஷின்ல துணி போடுறது, செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்றது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள முடிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே போறது. மார்னிங் டிஃபனா பூரி தான் செய்ய போறேன். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும். முத நாள் நைட்டே இட்லிக்கும் ராகி தோசைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். நைட்டே பாசிப்பயிரை வந்து முளை கட்டுறதுக்காக வச்சுருந்தேன். அதுவும் நல்லா முளை கட்டி வந்துருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு அளவாக பாசிப்பயிரை எடுத்துட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு வரும். இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோம்னா மீதம் 4 நாளைக்கு வந்து இது வந்து எனக்கு சரியாக போகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். முளைக்கட்டின பயிரே ரொம்ப நல்லது. மற்ற எல்லா பயிரையும் சாப்பிட முடியலைன்னா கூட கண்டிப்பாக வந்து நம்மளால் முளைக்கட்டின பாசிப்பயிரை வந்து சாப்பிட்லாம். இது அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லாம் இருக்காது. நல்லாவே இனிப்பாக தான் இருக்கும். இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப இதையும் வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சில டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸ். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்யோன்யம் எப்படி இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போல்லாம் திங்க் பண்ணுறது, நம்ம லேடிஸ் மட்டும்தான் பொறுமையாக விட்டு கொடுத்து போகணுமா, அவங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெண்களால் மட்டும்தான் வீரை வந்து அழகாகவும் சந்தோஷமாகவும் ரொம்பவே சாமர்த்தியமாகவும் கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஏதாவது படுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக நடக்காத மாதிரி இருக்கும். அதே மாதிரி சண்டை போட்டு நம்ம அமைதியாக ஆகிட்டோம்னா கண்டிப்பாக வீடு வந்து அன்றைக்கி வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருக்கும். இதே இது நம்ம 2 பேருக்குள்ளே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, ஹஸ்பண்ட் மட்டும் அமைதியாக இருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக இருந்தோம்னா கண்டிப்பாக அன்றைக்கி அந்த வீடு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப அந்யோன்யமாகவும் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, 2 பேரும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஏதாவது வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல மறந்துட்டாலோ, இல்லை அவங்களே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல யோசித்தாலும் அதை உடனே வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்காம இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஓப்பனாக வந்து கேட்கணும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டேயோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்டேயோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். இல்லைனா நம்ம ஏதாவது சொல்லலைன்னா அவங்க அதை மனசுக்குள்ளேயேவும், நம்ம ஏதாவது சொல்லலைன்னா அதை அவங்க மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு புரிதலே வந்து இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் வெறும் கோவம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர நம்மளோட பார்ட்னரோட விஷயங்கள் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து தப்பாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கோவத்தை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து விஷயத்தை வந்து ஓப்பனாக பேச பழகணும். கண்டிப்பாக அந்த விஷயத்தால் கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நம்ம மனசில் உள்ளதை பேசிட்டோம் அப்படிங்கிற திருப்தி நம்மளுக்கும், அவன் மனசில் உள்ளதை கேட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு அமைதியாக அவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருந்தது, இந்த ஓப்பனாக பேசுகிறது மூலயமா கண்டிப்பாக சரியாயிரும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்க. செகண்ட் ஒன், நாங்கள் ஃபாலோ பண்ணுறது காலையில் ஒரு 15 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ் டீ குடிக்கிற நேரத்தை எங்களுக்கான நேரமாக கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக எந்த விஷயத்தையாவது வந்து பேசி ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஷேரிங் ரொம்பவே முக்கியம். அது நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் அதை ரெகுலர் ஆக்கிட்டோம்னா அதை அவங்க எதிர்பார்க்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அது மூலியமாகவும் கண்டிப்பாக நம்மளோட அந்யோன்யம் கூடும். எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஷேரிங்கிற ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம அதை கொஞ்சம் மாற்றிக்கலாமே. தேர்ட் ஒன், விட்டு கொடுக்குறது. ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் விட்டு கொடுக்கணுமா, ஆண்கள் விட்டு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த தாட்டெல்லாம் இல்லை. தேர்ட் ஒன், விட்டு கொடுக்குறது. விட்டு கொடுக்குறது ஏன் பெண்கள் தான் விட்டு கொடுக்கணுமா, ஆண்கள் விட்டு கொடுக்கக்கூடாதா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒருத்தங்களுக்கு கோவம் வரப்ப, இப்போ ஹஸ்பண்ட் கோவப்பட்டா ஒய்ஃப் அந்த நேரத்தில் வந்து பேசாமல் இருந்துக்கிறது, சரி இந்த விஷயம் வந்து கொஞ்சம் மீறி போகுது, நம்ம கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது, இல்லை நம்ம கோவப்பட்டா நம்மளோட பார்ட்னர் விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் பழக்கிக்குவோம்.
பிகாஸ் கோவம் வந்து நிறைய விஷயங்கள வந்து தலைகீழா மாத்திரும். கண்டிப்பா கோவத்துல நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்னு கூட தெரியாது. அதனால யாரு கொஞ்சம் வந்து அதிகமா கோவமா இருக்கோம்னு தெரியாது. அந்த நேரத்துல நம்ம கூட கண்டிப்பா வந்து அத மாத்திட்டோம்னா, கண்டிப்பா அந்த கோவம் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னே நம்மளோட பார்ட்னர் நார்மல் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் வந்து கோவமா சொன்னா கூட அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணவும் செஞ்சுருவாங்க. அத விட்டுட்டு நீ கோவத்துல 10 வார்த்தை பேசினா, நான் 15 வார்த்தை பேசுவேன்னு சொல்லியும், இல்ல நீ கோவத்துல இருந்த, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன், மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முகத்த தூக்கி வச்சுக்கிட்டாலும், கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. வீட்ல நிம்மதியும் இருக்காது. அதனால விட்டு குடுத்து போறதுல எந்த தப்பும் இல்ல. 4த் ஒன் சிரிச்ச முகத்தோட இருக்கிறது. அதுக்காக எந்நேரம் வந்து மூஞ்சியில வந்து அப்படியே பல்லு தெரியிற மாரி இருக்கிறது அந்த இது கிடையாது. கொஞ்சம் கலையோட இருக்கணும். ஃபேஸ வந்து கலை நிறைஞ்ச சிரிச்ச முகமா இருந்தாலே கலையா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இது மூலியமா கண்டிப்பா நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு ஒரு வித சந்தோஷம் வரும். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். என்னதான் வெளியில பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அவகிட்ட பேசினா சரியாயிரும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு வரணும். அத விட்டுட்டு முகத்தை எப்பவும் வந்து உர்ருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா, இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு சொல்லி உர்ருனே வச்சுக்கிட்டே இருந்தா, அவங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கூட பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், அவரு வந்து எப்பயும் வந்து இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முகத்த இது பண்றது மூலியமா, வீட்ல கண்டிப்பா லட்சுமி கடாட்சம் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால எப்பவும் வந்து சிரிச்ச முகத்தோட இருந்தாலே வீட்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நம்ம பார்ட்னருக்கும் சேர்த்து தான். நீங்களே நெனச்சு பாருங்க. இதே இடத்துல வந்து ஒரு ஹஸ்பண்டும் அந்த மாதிரி முகத்த வச்சுக்கிட்டு இருந்தா, நம்மளுக்கு வந்து அது பிடிக்குமா? அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்? வீட்டுக்கு போகவே பிடிக்காதே! வொர்க் பண்ற இடத்துலயே இருந்துக்கலாமே! அந்த மாரி தாட்டெல்லாம் வரும். ஸோ, அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம்னா, அந்த வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஸோ, எப்பவும் சிரிச்ச முகத்தோட வீட்ட வந்து சந்தோஷமாவும், லக்ஷ்மி கடாட்சமாவும் பார்த்துக்கிறது கண்டிப்பா பெண்களோட கையில தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ அந்த மாதிரி மாத்தி, மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அவங்களோட ப்ளஸ் நம்மளுக்கு தெரியாமலே தான் போகும். நம்மளுக்கு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கனால, நம்மளோட ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு தெரியாம போயிரும். ஸோ குறைங்கிறது வந்து பார்க்குற விதத்தில தான் இருக்குது. எல்லாத்தையும் குறையாவே பார்த்தா, கண்டிப்பா எல்லாமே தப்பா தான் தெரியும். இது மூலமா அவங்களோட ப்ளஸ் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிரும். நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, நம்மளோட ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு தெரியாம போயி, நம்ம மேல ஒருவித வெறுப்பு தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ, எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோடையே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டயோ இருக்கக்கூடாது. இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா விஷயமுமே கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ற விஷயம். அத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல ஏதாவது நிறை குறை இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.